ஆன்மீகம் டிவி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆடி மாதம் நாளே அம்மன் அருள் நிறைந்த மாதம்னு நமக்கு தெரியும். ஆனால் அதே ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள் என்பது அம்மனின் சக்தி வடிவமாகவும் செவ்வாய் கிரகத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய நம் தமிழ் கடவுள் வேல் முருகனுக்கு மிக மிக உகந்த நாளாகும். குறிப்பாக இந்த ஆடி 2வது செவ்வாய்க்கிழமை, அதாவது நாளைய தினம் 28/7/2026 அன்று நாம் செய்யக்கூடிய முருகன் வழிபாடு நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சிக்கல்களை தூக்கி எறியக்கூடிய ஆற்றல் கொண்டது. எத்தனையோ வருஷமாக கடன் அடைக்க முடியாமல் தவிக்கிறீங்களா? சொந்த வீடு கட்டுற தடைகளா? இல்லை ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்து கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கா? உங்கள் அத்தனை கஷ்டங்களுக்கும் இந்த ஆடி 2வது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு முருகனுக்கு செய்ய போகிற ஒரு எளிய செவ்வாழை மற்றும் மிளகு தீப பரிகாரம் தீர்வு தரும். இந்த வீடியோவில் அன்றைக்கு என்ன வழிபாடு செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும் என்று அக்குவேர் ஆணிவேராக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி. முதலில் ஏன் 2வது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு முருகனை கும்பிட வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம். ஜோதிட சாஸ்திரப்படி செவ்வாய் கிரகத்துக்கு உரிய தெய்வம் நமது சுப்பிரமணிய சுவாமி தான். செவ்வாய் கிரகம்தான் ஒரு மனிதனின் வீரம், தன்னம்பிக்கை, பூமி, சொத்து சேர்க்கை மற்றும் இரத்த பந்த உறவுகளுக்கு காரகன். ஆடி மாதம் என்பது சூரியனின் தட்சியானிய புண்ணிய கால தொடக்கம். இந்த ஆடி 2வது செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் பூமியில் மிக வீரியமாக இருக்கும். இந்த நாளில் நம் வீட்டில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்கள் சாற்றி ஒரே ஒரு தீபம் ஏற்றி வழிபடும்போது ஜாதகத்தில் இருக்கும் எப்பேற்பட்ட செவ்வாய் தோஷம், ராகுகேது தோஷங்கள் மற்றும் பித்ரு கடன்களின் தாக்கம் அடியோடு விலகும். கடன் தொல்லையால் நிம்மதி இழந்து தவிப்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு மிகப்பெரிய விடிவு காலமாகும். சரி எனது அன்பான நேயர்களை, இந்த ஆடி 2வது செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாட்டிற்கும் பரிகாரத்திற்கும் முதலில் என்னென்ன பொருட்கள் நாம் தயார் செய்து வைக்க வேண்டும் என்று பார்த்து விடுவோம். முருகனின் திருவுருவ படம், அப்படி இல்லை என்றால் ஒரு சிறிய அளவிலான வேல், முருகனுக்கு உகந்த செவ்வரளி மலர்கள் சிவப்பு நிற பூக்களாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒன்றாகும். 6 என்ற எண்ணிக்கையில் மண் அகல் விளக்குகள், சுத்தமான பசுனை அல்லது நல்லெண்ணெய் எடுத்துக்கொள்ளலாம். பிறகு ஒரு செவ்வாழை பழம், சிறிது நாட்டு சர்க்கரை மற்றும் 6 மிளகு உருண்டைகள். நெய்வேத்தியத்திற்காக தினை மாவு மற்றும் தேன் அல்லது எளிமையான கற்கண்டு சாதம், அப்படி இல்லை என்றால் சர்க்கரை பொங்கல் கூட செய்து வைக்கலாம். இப்போதுதான் இந்த வீடியோவோட மிக முக்கியமான ஒரு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். எனவே யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து உங்கள் வீட்டில் இருக்கிற தீராத கடன் சுமைகளையும் சொத்து தடைகளையும் வேரோடு அழிக்கக்கூடிய ஒரு மகா ரகசிய பரிகாரத்தை பார்த்து விடலாம். ஆடி 2வது செவ்வாய் அன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை, அதாவது இந்த நேரத்தை சூரிய உரை என்று சொல்லுவோம். அந்த நேரத்திலும் இந்த பரிகாரத்தை செய்வது மிக மிக விசேஷமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படி இல்லை என்றால் நீங்கள் எப்போதும் போல செவ்வாய் உரையில் செய்யலாம். அதாவது அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இல்லை நான் சூரிய உரையும் செய்யவில்லை, செவ்வாய் உரையிலையும் நான் செய்யவில்லை என்பவர்கள் எப்போதும் போல வீட்டு பூஜை அறையில் மாலை 6 மணிக்கு மேல் கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். உங்களுடைய வேலைப்பளுக்கு ஏற்றவாறு உங்களுடைய நேரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். முதலில் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்னால் 6 மண் அகல் விளக்குகளை வரிசையாக வைத்து விடுங்கள். அந்த விளக்குகளில் நீங்கள் எடுத்து வைத்திருக்கும் சுத்தமான பசுனை, அப்படி இல்லை என்றால் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ள வேண்டும். இப்போது நீங்கள் எடுத்து வைத்திருக்கும் செவ்வாழை பழத்தை பாதியாக வெட்டி ஒரு தட்டில் வைக்க வேண்டும். அந்த வெட்டி அந்த துண்டில் சிறிதளவு நாட்டு சர்க்கரையை தூவி விட்டு கொள்ளுங்கள். இப்போது 6 அகல் விளக்குகளை நாம் ஏற்றி வைத்திருப்போம். இந்த 6 அகல் விளக்குகளிலும் ஒரு எண்ணிக்கையில் மிளகை போட வேண்டும். அதாவது ஒரு அகல் விளக்கில் ஒரு மிளகை போட வேண்டும். இவ்வாறு 6 அகல் விளக்குகளில் 6 மிளகை போட்டு விடுங்கள். ஒரு விளக்கில் 1 மிளகு என்னும் வீதத்தில் 6 விளக்கில் 6 மிளகையும் போட்டு விடுங்கள்.
இவ்வளவுதான் பரிகாரம். பரிகாரம் மிக மிக எளிமையானது தான். ஆனால் இதை நீங்கள் எவ்வளவு தூரம் முழு மனதுடனும் அந்த முருகப்பெருமானை மனதில் நினைத்தும், அவனே எனக்கு துணை, வேறு யாரும் துணை இல்லை, இனி எனக்கு இருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை அந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக நிச்சயமாக காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கையுடன் மட்டும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து விட்டாலே போதும். மிளகு என்பது எதிரிகளையும் கடன் சுமைகளையும் பொசுக்கும் சக்தி கொண்டது. அதனால்தான் 6 விளக்கிலும் 6 என்ற எண்ணிக்கையில், முருகப்பெருமானுக்கு உகந்த 6 என்ற எண்ணிக்கையில் மிளகை போட வேண்டும் என்று சொல்கிறேன். அதன் பிறகு முருகப்பெருமானை மனதார நினைத்து ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே செவ்வரளி பூக்களால் வேலுக்கும் முருகப்பெருமான் பாதத்திற்கும் அர்ச்சனை செய்யுங்கள். சரவணபவ குகனை, என் தோஷங்கள் நீங்க வேண்டும், கடன் சுமை குறைய வேண்டும், என் குடும்பத்தில் நிம்மதி பெருக வேண்டும், எனக்கு திருமணம் கைகூடி வர வேண்டும், என் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், சொத்து சேர்க்கை எனக்கு நன்றாக அமைய வேண்டும், அதுவும் நல்ல இடத்தில் சொத்து வாங்க வேண்டும் என்று நல்ல விதமாக நேர்மறையான கோரிக்கைகளை மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு நெய்வேத்தியத்தை பற்றி பார்த்துவிடலாம். முருகப்பெருமானுக்கு மிக மிக விருப்பமான நெய்வேத்தியம் என்றால் அது தினைமாவும் தேனும் தான். தினைமாவில் நெய், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் மற்றும் தேன் கலந்து நெய்வேத்தியமாக வைப்பது முருகனின் பூரண அருளை பெற்றுத்தரும். விளக்கின் முன்னால் அமர்ந்து முருகனின் மகா மந்திரத்தை, அதாவது ஓம் ரீங் வசிய நசி மசி சரவண பவ ஸ்வாஹா, ஓம் ரீங் வசிய நசி மசி சரவண பவ ஸ்வாஹா, ஓம் ரீங் வசிய நசி மசி சரவண பவ ஸ்வாஹா என்னும் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் மிகவும் எளிமையாக ஓம் சரவண பவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா இவ்வாறு 108 முறை மனமுருகி சொல்லிக் கொள்ளுங்கள். இந்த மந்திரத்தின் அதிர்வுகள் உங்கள் மனதில் இருக்கும் பயத்தை போக்கி காரிய எனது அன்பான நேயர்களே, இந்த ஆடி 2வது செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாட்டின் போது சில முக்கியமான விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்று முழுவதும் வீட்டை நீங்கள் சுத்தமாக வைத்து கொண்டுதான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். கண்டிப்பாக அன்றைய தினம் அசைவ உணவுகளை நீங்கள் தவிர்த்து தான் ஆக வேண்டும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் எந்த காரணத்தை கொண்டும் அன்றைய தினம் சண்டை போடக்கூடாது. செவ்வாய் பகவான் சகோதரக்காரகன் என்பதால் அவர்களிடம் அன்பாக இருப்பது நமக்கு தோஷத்தை குறைக்கும். பூஜை முடிந்ததும் பிரசாதமாக வைக்கப்பட்ட அந்த செவ்வாழை பழத்தையும் தினைமாவையும் குழந்தைகளுக்கு கொடுப்பது மிக மிக விசேஷமாகும். முதலில் குழந்தைகளுக்கு கொடுத்து அவர்கள் சாப்பிட்ட பிறகு வீட்டில் உள்ள அனைவரும் பிரசாதத்தை சாப்பிட்டு கொள்ளுங்கள். இந்த ஆடி 2வது செவ்வாய்க்கிழமை நன்னாளில் உங்கள் வீட்டில் இந்த எளிய முருகன் வழிபாட்டை செய்து வடிவேலனின் பூரண அருளையும் கடனில்லாத நிம்மதியான வாழ்க்கையும் பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனே ஒரு லைக் போடுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.